வாங்கங்க நம்ம தீபாவளி பலகாரத்தில் 22ஆவதாக குண்டு குண்டுன்னு வெடிப்பில்லாத குலோப் ஜாமுன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் எம்டிஆர் குலோப் ஜாமுன் ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்டு வேணாலும் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவு கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சிங்கன்னா கையில் ஒட்டாது. இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் மாவு. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு 3 டம்ளர் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இந்த டம்ளரில் தான் அளந்திருக்கேன். 3 டம்ளர் சர்க்கரைக்கு 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு குலோப் ஜாமுனுக்கு பாகு கரெக்டாக இருந்தால் போதும், எக்ஸஸாக பாகு தேவையில்லை. அதனால நான் 3 டம்ளர் எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஜீரா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் 4 டம்ளர் சர்க்கரை 4 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. 4 ஏலக்காய் தட்டி அதில் சேர்த்துக்கலாம். அரை கம்பி பதம் வந்ததும் அடுப்பை அணைச்சிட்டு எடுத்து வச்சிடலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம உருட்டி வச்சுருக்க குலோப் ஜாமுன்களை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பு ஃபுல்லாகவே சிம்மில் தாங்க இருக்கணும். அப்போ தான் குலோப் ஜாமுன் வெளியிலையும் நல்லா வெந்து உள்ளேயும் நல்லா வெந்து வரும். நீங்கள் அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு போட்டிங்கன்னா வெளியில் கரிஞ்சு போயிடும், உள்ளே வேகாமல் மாவு அப்படியே இருக்கும். இது இப்படி பண்ணோன்னா குலோப் ஜாமுன் உடஞ்சி வந்துடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறம் எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு நம்ம இதை அப்படியே ஜீராவில் சேர்த்துக்கலாம். ஜீரா மிதமான சூட்டில் இருக்குங்க. குலோப் ஜாமுன் சூடாகவே இருக்குது. நம்ம பொரிச்சதும் அப்படியே சேர்த்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட வெடிப்பில்லாத குலோப் ஜாமுன் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. எல்லா குலோப் ஜாமுனையும் பொரித்து ஜீராவில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டான குலோப் ஜாமுன் ரெடி. பாருங்கள், நம்ம இந்த அளவுக்கு பொரிச்சோன்னா வெளியில் இருக்க கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.